ஹலோ காய்ஸ், நம்ம இந்தியன் சிட்டி பைக் சிமுலேட்டர் அப்படி கேம் தான் விளாட போகிறோம். கஷ்டப்பட்டு விளாடுறோம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. விளாட ஆரம்பிக்கலாம். இந்த கேமில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த கேமில் ட்ரெயின் கூட இருக்குது. இந்த ட்ரெயின் அவங்களுக்கு காட்டு. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் காரை பிடுங்கலாம். என்ன கோஸ்ட்டு காரா? அது யாருமே இல்லை அப்படின்னா கார் மட்டும் தனியாக போயிட்டுருக்கும் பாரு. இந்த இதில் விட்டு ஸ்டண்ட் எடுத்துறேன். ஏய் சூப்பர். இப்போ அடிக்க மாதிரி ஸ்டண்ட்டு. ஐயா எனக்கு கார் கவருது. ஐயோ கார் கவுண்டுருச்சா? இன்னும் 6 நமக்கு பட்டன் இருக்குது, அதை அமுக்கி பார்ப்போம். அமுக்கு இது அமுக்குனாலும் எந்திக்க மாட்டேங்கிறாரு. நான் உடச்சி பிடுங்குற கார் போய் இப்படி கவுண்டுட்டு பாருங்க. சரி, நம்ம இறங்கி ஓடியே போயிடலாம். அங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷனு, அதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனு. இல்லை, அங்கே 2 ட்ரெயின் இருக்கும், அதுவே இந்தியன் ட்ரெயின் தான். அதுக்கு நம்ம வெப்பன்ஸ் பார்க்கலாம். பிஸ்டல் இருக்குது, AK-47 இருக்குது, ராக்கெட்டில் இருந்து ஸ்னைப்பரு, அப்புறம் கிரெனேட் பாம்பு, அப்படி எல்லா வெப்பனுமே இருக்குது. என்ன ரோட்டில் இந்த வெள்ளை காரை தவிர மிச்ச கார்லாம் போகாதா? இந்த கேமில் ட்ரெயினுக்கு சொன்னே இந்த கேமை பிடிச்சி வந்துடுவீங்க. முன்னாடிலாம் இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும், இப்போவும் பிடிக்கும். பட் இந்த கேமில் இந்தியன் ட்ரெயின் இருக்குல்ல, அதுக்கு தான் பிடிக்கும். அங்கே தெரியுதா? ஒன்று எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், இன்னொன்று லோக்கல் ட்ரெயின். இந்த இது வழியாக போயிடலாம். ஓடு ஓட உள்ள கார். நான் உடச்சி பிடுங்கின கார் போய் இப்படி கவுந்து போச்சு. அதுதான் கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கேன். கஷ்டப்பட்டு உடச்சி பிடுங்கின காரு இப்படி கவுந்து போச்சு. எப்படி எடுக்குன்னு தெரில. சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓடலாம். ஓடு சீக்கிரம் ஓடு. அச்சமில்லை. ஓடு அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை. டக்குனு பில்டிங் கிட்ட வந்துட்டு அப்படிதான் சாதிக்க முடியும் எனக்கு. ஓடு உள்ளே போகிறேன். இதான் வாசலா? இப்படி இருக்கு பாரு. என்ன செட்டாப்பா? உண்மையிலே டிக்கெட்டு ஸ்டேஷன் மேனேஜர் இருப்பார். பார்த்தா சும்மா செட்டப் இது வரைஞ்சி வச்சுருக்காங்க. உண்மையிலாம் இருக்கிற சும்மா செட்டப் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது இந்த கேமுக்கா இவ்வளோ சீனு? இங்கே பாருங்க, இந்த ட்ரெயின் தான். இங்கே பாருங்க, ஜென்ரேட்டர் காரு. அப்புறம் நம்ம ஊர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பெட்டி பக்கத்துலேயே ஒரு ICF ட்ரெயின் இருக்குது. ICF எக்ஸ்பிரஸ்ஸு, சாரி கோச்சு. ICF கோச்சு நிற்குங்க, எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு தெரியாமல். இதுதான் இந்த லோக்கோட பேர் என்னன்னு நான் WAP7 WAP7 இதான் இந்த லோக்கோட பேர். அப்புறம் அந்த ட்ரெயினுக்கு என்ன லோக்கோ போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னதான் லோகோ போட போகிறாங்களோ எங்கே? அங்கே ஒரு லோகோ தெரியுது. அந்த லோகோ என்ன மாடல் பார்க்கலாம். இந்த இதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் படிக்கிறதுக்கும் இவ்வளோ தூரம் போடுமா? என்ன கொஞ்சம் தூரம் வைக்க மாட்டீங்களா? இவ்வளோ தூரம் தான் வைப்பீங்களா? முடிஞ்ச அளவுக்கு சாதிச்சு ஓடு. ஓடு அச்சமில்லை ஓடு. என்ன ஓட மாட்டேங்கிறோம்? டக்குனு ஓடுறா. இணைஞ்சி போயிட்டா. இந்த சிவப்பு கலரில் இருக்கிறது ஹெல்த்து, அப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்கிறது எனர்ஜி. ஓடிக்கிட்டே இருந்தால் அது குறைய. இந்த பச்சை கலர் இதெல்லாம் குறையும். அடுத்தது திருப்பி ஓடாமல் ரிலாக்ஸாக நின்னீங்கன்னா அது திருப்பி வந்துடும். இப்போ இந்த ட்ரெயினுக்கு என்ன லோக்கோ பார்க்கலாம். சரி, முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். ஏதோ ரெட் கலரில் ஏதோ லோக்கோ தெரியும் மாதிரி இருக்குது. என்ன லோக்கோ போட்டிருக்காங்க? அது இங்கே பாருங்க, அச்சஸ்லாம் அதே மாதிரி ட்ரெயின் சூப்பராக இருக்குல்ல. என்ன லோக்கோலாம்? WAP4 WAP4 இந்த லோக்கோ தான். ரெட் கலரில் எப்படி இருக்கு பாருங்க பளிச்சின்னு. அந்த இதில் ஒயிட் கலரில் ஒரு இன்ஜின் பார்த்தோம்ல, அந்த இன்ஜின் மூடி இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்ன திறந்துருக்கு. இப்போது இன்டீரியர்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி எப்படி இருக்குது பார்க்கலாம். முன்னாடியும் சூப்பராக தான் இருக்குது. நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி நல்லா ஸ்டெயிலாக தான் இருக்குது. உள்ளே குதிச்சிடலாம். இதா என்ன ஸ்டேரிங்கு
அது ஆல்சோ ஸ்டேரிங் மக்களே. இது ஆல்சோ பிரேக் தான். அது காரில் இருக்க ஸ்டேரிங்னு நினச்சிக்காதீங்க, அது பிரேக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ட்ரெயினை ஓட வைக்கிறது இருக்குது, ட்ரெயினோட பிரேக் இருக்குது, ட்ரெயினோட ஸ்பீட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்பீட் 140 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படி போட்டிருக்கோம். கிளம்பிடலாம். ட்ரெயின் ஓட்டுறதுக்குள்ளே சூப்பராக தான் இருக்குது. இந்த உண்மையான ட்ரெயினில் வர மாதிரி இந்த இந்த கேமில் ஒரே ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்தியன் பைக்ஸ் மாதிரி. அது ட்ரெயின் போயிட்டு கொஞ்சம் நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும். அப்படி தான் அது. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளை இன்ஜின் போட்ட ட்ரெயின் ஓடவே இல்லை. அது வெள்ளை லோக்கோ போட்ட ட்ரெயின் அது க்ளோஸ் பண்ணியிருக்கு, இது ஓப்பன் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க ட்ரெயின் ஓட்டுறதுலேயே. மேலே ஃபேன் தான் வச்சுருக்காங்க. இந்த டேபிள் ஃபேன் மாதிரி இருக்குது, மேலே செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காது. சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இரும்பு கம்பி வச்சு இந்த 2 இன்ஜினையும் அடைச்சிருக்காங்க. அப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் இன்ஜினும் கேமில் உள்ள இன்ஜினும். எல்லா இதுலேயும் அந்த இரும்பால் அடைச்சிருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அதில் பறவைகள் இந்த கண்ணாடி விழுந்து செத்து போக கூட வாய்ப்பு இருக்குது. செத்து போகலாம், இல்லாட்டி இந்த ட்ரெயின் கண்ணாடி உடையலாம், அப்படி கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த இரும்பை போட்டுருக்காங்க. இப்போ ட்ரெயினில் அந்த குச்சி ஜீட் கோச்லாம் போடலாம். ரெடியா? 3, 2, 1 பிடிச்சாது. என்ன ட்ரெயின் இவ்வளோ ஸ்பீடாக போகுது. இங்கேருந்து போடாங்க. இதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த இடம். இதில் சீட் கோட் டேப் எடுத்து பார்த்து தான் போடணும். இந்த இதில் சீட் கோச்சே தெரியாது. ஏன்னா ட்ரெயின் அங்கே வர போயிடுச்சு. சூப்பர், நிறைய பெட்டி இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோன் எடுத்து 1201 அப்படி போட்டால் ஒரு பைக் வருது. இது என்ன பைக்குன்னு தெரியல. அடுத்து 1202 அப்படி போட்டால் BMW பைக் வருது. இது சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னா சீட் கோட் சாப்பை பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1213 அப்படி போட்டால் 1213 போட்டால் என்ன வருது? ஏதோ ஒன்று பைக் வருது. எந்த பைக்குன்னு எனக்கு தெரியாது. Yamaha FZ என்னாவது. அடுத்தது 1214 அப்படி போட்டால் MT பைக் வருது. Yamaha MT. இந்த பைக்கில் புரியவே மாட்டேங்குது என்ன. அடுத்தது 1215 அப்படி போட்டால் புல்லட் வருது. புல்லட்டில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. சைடில் லைட்டு டிஸ்கோ லைட்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க மாடிஃபை. அப்புறம் புல்லட்டில் இன்னொரு மாடல். அடுத்து ஐயோ தப்பாக போட்டுட்டு கை தோறி கால் பட்டன் அமுங்குது. ஷோ இருக்கு 1207 அப்படி போட்டால் ஏதோ மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு KTM இருக்காது. அடுத்து 1218 அப்படி போட்டால் பல்சர் வருது. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் என்ன? அப்புறம் பல்சர் அப்புறம் என்னதுன்னா பல்சர் கருத்து என்ன கோடுன்னா நல்லா பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன இதா 1219 போட்டால் பல்சரில் இன்னொரு மாடல். இந்த பைக் நான் ஆல்ரெடி பாட்டிருக்கேன். அப்புறம் கார்ஸ் போட ஆரம்பிக்கலாம். கார் சீரீஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் 2041 போட்டிங்கன்னா ஒரு BMW SUV வரும். அப்புறம் 2042 அப்படி போட்டால் ரேஞ்ச் ரோவரா. இதுவும் முறைச்சி பார்க்குற மாதிரி லைட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து 2049 போட்டால் லேண்ட் க்ரூசர். நம்ம இந்தியன் பைக் 90 லேண்ட் க்ரூசர் இருக்குங்க, அதான். அடுத்தது பிக்கப் ட்ரக்கு. இந்த பிக்கப் ட்ரக்கு அந்த கேம் விட்டு எங்கேயுமே பார்த்ததில்ல எந்த கேம்லேயும். அடுத்தது இந்த BMW சிடானு. அப்புறம் 2046 அப்படி போட்டிங்கன்னா பென்ஸு வருது. பென்ஸில் சிடான். இதுவும் வெள்ளை கலர் சூப்பராக தான் இருக்குது. இதுதான் ட்ரீம் காரு.
அப்போதான் 2047 அப்படி போட்டால் எதுவுமே வரல, அவ்வளோதான். அப்போ வேற என்ன இது பார்த்துக்கிறேன் இருங்க, வேற என்ன வருதுன்னு பார்த்துக்கிறேன். வேற என்ன கோடு இருங்க பார்த்துட்ருக்கேன். அப்புறம் 47 போட்டால் ரோல்ஸ் ரைஸு. அடுத்தது இருங்க பார்த்துட்ருக்கேன். அடுத்தது 46ன்னு போட்டிங்கன்னா 4th மஸ்டாங் வரும். இதுவும் சூப்பர் கார் தான், சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் 4 ஃபைன் போட்டால் லம்போர்கினி வருது. அடுத்தது என்ன வருது இருங்க பார்த்துட்ருக்காரு. இந்த கேமில் சீட் கோச்சே தெரில, அதுக்கு தான் இவ்வளோ பார்த்துட்டு போட்டுட்ருக்கேன். அடுத்துங்க பாருங்கள் புகாட்டி காரு. இந்த புகாட்டி காரில் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் 2233 போட்டால் ஜேசிபி வருது. இது நம்ம ஊர் ஜேசிபி மாதிரி தான் இருக்குது. அடுத்தது 5000 போட்டால் ஒரு ஸ்வராஜ் டிராக்டரு. அப்புறம் 6000 போட்டால் இது என்ன, இது ஒரு டிராக்டரு. இன்னும் ஒரே ஒரு இதாக இருக்குது. அதோடு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம், கேமிங் வீடியோவை. அப்புறம் பிக்கப் பிளேட் டிஜே மாட்டின மாதிரி இருக்குது. சூப்பராக அதிலே மாடிஃபிகேஷன் பண்ணி மாட்டினாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னடா ட்ரெயின் வருது இங்கே பாருங்கள். அதெல்லாம் சொன்னோம்ல, அது ஒரே ஒரு ஸ்டேஷனில் அதையெல்லாம் சுற்றி வந்துட்டே இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் மறுபடியும் அதே ட்ரெயின் வருது. நம்ம குதித்தோம்ல இன்ஜின்லேருந்து, அந்த ட்ரெயினே தான் இங்கே தான் நம்ம குதித்தோம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா அந்த ட்ரெயினை? ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ட்ரெயினை அதான் இந்த இதே சுற்றிட்டு இருக்கு இந்த ஸ்டேஷனு. இந்த மாதிரி இந்த GTA 5 உள்ள மாதிரி தான் நிறைய ஸ்டேஷன் போயிட்டே இருக்காது, இப்படியே சுற்றிட்டே இருக்கும். GTA 5 பிசியில் இருக்கும், பிசியில் காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு தான் இந்த 2 ட்ரெயின் இருக்க கேமை நான் ஏற்றிருக்கேன். இந்த ட்ரெயின் தான் இந்த முக்கியமான விஷயம் இந்த கேமில். இந்த 2 ட்ரெயினும் சூப்பராக இருக்குது, நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டைல் மாதிரி. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்க பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சது அங்கே வர போகுது. பட் இந்த பஸ்ஸு தான் கொண்டு வரல. இந்த பஸ்ஸு மட்டும் கொண்டு வந்தாங்களோ எல்லாமே கரெக்ட். இந்த கேமில் இந்த பஸ்ஸு கொண்டு வருவாங்கலாம் தெரியல, கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி பஸ்ஸில் இப்படி போயிட்டு அப்படியே ட்ரெயின் பிடிச்சி போயிட்டு அந்த மாதிரி ஸ்டோரி நடத்தலாம் நம்ம. அதுக்கு பஸ்ஸு மட்டும் வந்தால் போதும். பஸ்ஸு வரணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இந்த கேமில். அது நல்லா ட்ரெண்டிங் சாங்லாம் போடுவாங்கள்ல, லக்ஸரி பஸ்ஸு, அந்த லக்ஸரி பஸ் வரணும்னு இந்த கேமில் நினச்சிட்ருக்கேன். இந்த கேமில் லக்ஸரி பஸ் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த BMW கார் ஓடணும் ஆசை, அதான் வாங்க போகிறேன். எனக்கு பிடிச்ச காருன்னு இந்தியன் கார் சிமுலேட்டர் கேம் விளையாடும்போது நான் சொல்லியிருப்பேன். அதான் ஃபஸ்ட்டு எனக்கு காருக்குள்ளே ஏறிடலாம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க. ஏன்னா பின்னாடி போக மாட்டேங்குது, முன்னாடி அது இந்த காரோட ஸ்பீடை செக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது. 120, 130, 140, 150, 160, 170. இங்கே பாருங்க அடி பிச்சுக்கிட்டு போகுது. ரெட் கலர் இதே மண்ட்டு சூப்பர். 4 சைலன்சர் இந்த கேம்லேயே இருக்குது இந்த காரில். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. ஐயா முன்னாடி காரு, ஐயோ இந்த காருக்கு இப்படி ஒல்லி குச்சி மாதிரி குட்டி ஆகிட்டேன். அப்புறம் அந்த காரில் தீ வர ஆரம்பிச்சு. ஐயோ காருக்கு ஆக்சிடென்ட் ஆடுவது இப்படி ஒரு நிலைமையா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.